Ashok wife calling. சொல்லுமா, என்ன சொல்ற? டேய், அவனை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாண்டா. பொங்கும் புகையிலே சொர்க்கம் மதியிலே, பொங்கும் புகையிலே சொர்க்கம் மதியிலே. ஒரு பக்கம் முதடு மறுபக்கம் நெருப்பு, சொர்க்கம் நடுவினிலே. எத்தனை முறை சொல்றது இந்த கருமத்தை விட்டு தொலைன்னு? கடைசி சீக்ரெட்மா. சரியா போச்சு, நீ சொல்றத தண்ணில தான் எழுதி வைக்கணும். அடுத்த வாரம் நசீம்ல அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருக்கேன், மரியாதையா என் கூட வா. ஏய் மச்சி, வந்துட்டீங்களா எல்லாம்? லைட்டடு தம் போடலாம். மச்சி, இன்னைக்கும் வேடிக்கை பார்க்க போறியா? இன்னைக்காவது அடிக்கிறியா? விடண்டா மச்சான், இதெல்லாம் ஒரு முறை அனுபவிச்சு பாருடா, அப்புறம் தெரியும். எதுக்கு இந்த மாதிரி இருமிக்கிட்டு சாகிறதுக்கா? ஐ டோன்ட் ஸ்மோக்னா விட்டு தொலைங்கலண்டா. முதல்ல நீ நிப்பாட்டு. இருமலுக்கு செத்துட்டு போயிடும். அடுத்த வாரம் ஹாஸ்பிடல் அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல மச்சி, போலாம் மச்சி. டேய், அவன் தான் வேணான்னா விட்டுருங்களேன்டா. ஏன் தேவையில்லாம ஃபோர்ஸ் பண்றீங்க அவனை போட்டு? சொல்லுமா, என்ன சொல்ற? டேய், அவனை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாண்டா. எத்தனை முறை சொல்றது இந்த கருமத்தை விட்டு தொலைன்னு? கடைசி சீக்ரெட்மா. மச்சி, இன்னைக்கும் வேடிக்கை பார்க்க போறியா? இன்னைக்காவது அடிக்கிறியா? வேணா விடண்டா. லங்ஸ்ல ஹெவி டேமேஜ் இருக்கு. இவரால மூச்சு விடுறதே ரொம்ப கஷ்டம். எங்களோட டயக்னோசிஸ் படி இவருக்கு வந்திருக்கிறது நேசோஃபேரிங்கல் கேன்சர். இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ணணும், ஏன்னா என்னென்ன இருக்குதுன்னு நாங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த டிசீஸ் வந்து அவருக்கு ஈஸியாக அஃபெக்ட் ஆக முடியாது. அதாவது அவரை சுற்றி நிறைய ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ், அதாவது ஸ்மோக் பண்ணுறவங்க நிறைய இருந்தால் மட்டும்தான் இது அவருக்கு வரும். ஆஸ் இஸ் அ பேசிவ் ஸ்மோக்கர், அதாவது ஸ்மோக் பண்ணாதவராக இருக்கிறதுனால நான் இதை உங்ககிட்ட ஆஸ் ஃப்ரெண்ட்ஸாக இதை உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பாசிவ் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு த ஹோல் சொசைட்டி. இந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. மச்சா, அவன் எப்பவுமே ஒன்னு சொல்லுவான்லடா, ஐ டோன்ட் ஸ்மோக்னா விட்டு தொலைங்கலண்டா. வி டோன்ட்ரா. ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல். இந்த புகைப்பிடித்தல் வந்து பிடிக்கிறவங்க மட்டும் இல்லை, அதை சுவாசிக்கிறாங்க பாரு, தெரியுது. அதாவது ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ், பேசிவ் ஸ்மோக்கர்ஸ். இப்போ நான் வீட்டில் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு உண்டான பாதிப்பு 60% தான். அதை சுவாசிக்கிற வந்து என்னோட மனைவி, மக்கள், இவங்க எல்லாருக்குமே 110%னே வச்சுங்க. ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸும் அதை விட்டுடலாம். அண்ட் நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னா பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்ற ஒரு பேரே இருக்காது. பட் இதை வந்து பார்க்குறவங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோவை எடுத்துட்டு ஃபியூச்சரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள், குடும்பத்தார், இவங்க எல்லாருக்கும் நீங்கள் அதை இதோட தன்மை, அதாவது என்னன்னா இது வந்து ஒரு பாதிப்பு தன்மை வந்து எவ்வளோ பெருசு அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க. அதனால் தயவு செஞ்சு இதை தூரம் எரிஞ்சிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை நம்ம எல்லாரும் வாழலாம். நன்றி, வணக்கம்.